வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அனுஷா சீனித்தம்பி. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த வாரம் முதல் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவு அதிகரிப்பு. வாகன இறக்குமதியில் பாரபட்சம் என குற்றச்சாட்டு. இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற கடற்படை சிப்பாய் உயிரிழப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07773796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். மட்டக்களப்பு வாழச்சனை கமநல பிரிவுக்குட்பட்ட விவசாயிகள் கடந்த மே மாதம் 5ஆம் திகதி சிறுபோக வேளாண்மை செய்கையினை மேற்கொண்டுள்ள போதும் இதுவரை சிறுபோகத்திற்கான உரமானிய கொடுப்பனவும் தமக்கு கிடைக்கவில்லை என கவலை வெளியிட்டுள்ளனர். இன்று அறுவடையும் இடம்பெற உள்ள நிலையில் தங்களுக்கு உரமானிய கொடுப்பனவுகள் இதுவரை வழங்கப்படவில்லை என்று கவலை தெரிவிப்பதுடன் தங்க நகைகளை அடகு வைத்தும் அரிசி ஆலைகளில் கடன்களை பெற்றும் தான் உரத்தினை கொள்வனவு செய்ததாகவும் தெரிவிக்கின்றார்கள். அதேபோன்று கடந்த காலம் வெறும்போகத்தையில் நஷ்டஈடுகள் மக்களுக்கு வழங்கப்படவில்லை. இதேபோன்று சேம்பேடி, பட்டியடி வழி, தவண இதுக்கும் இந்த உரமானியங்கள் இன்னும் கொடுக்கப்படவில்லை. இதில் விவசாயிகள் மிகவும் சிரமத்தின் மத்தியில் இலங்கை அரசாங்கம் கடன் கொடுநர்களுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடுவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் பந்துல குணவர்த்தன அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் இத்தகவலை தெரிவித்தார். இதேவேளை இலங்கைக்கு கடன் கொடுத்த நாடுகள் சிலவற்றுடன் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் நாளை புதன்கிழமை கைச்சாத்திடப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வெளிவிவகார அமைச்சர் அலி ஷப்ரி ராய்டர்ஸ்க்கு வழங்கிய செவ்வியொன்றில் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று அமைச்சரவைக்கு விவரங்களை வழங்கியதாகவும் அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்ற இலங்கை கடற்படையைச் சேர்ந்த சிப்பாய் ஒருவர் படகில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். குறித்த கடற்படை சிப்பாய் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் என செய்திகள் வெளியாகியுள்ள நிலையில் கடற்படை பேச்சாளர் அதனை மறுத்துள்ளார். சீரற்ற வானிலை காரணமாக கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டதாகவும் அதன்போது படகில் தடுமாறி அவர் விழுந்து ஆபத்தான நிலையில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாகவும் கடற்படை பேச்சாளர் தெரிவித்தார். இதேவேளை இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட மேலும் 10 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் ஒரு படகும் கைப்பற்றப்பட்டுள்ளது. முன்பள்ளி ஆசிரியர்களின் கொடுப்பனவை 2500 ரூபாவினால் அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்தார். அதிகரிக்கப்பட்ட கொடுப்பனவு இந்த வாரம் முதல் அமலுக்கு வரும் என ஜனாதிபதி குறிப்பிட்டார். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேசத்தில் இளைஞர்களுடனான சந்திப்பில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வீடற்ற மக்களுக்கான புதிய வீட்டு திட்டங்களை ஆரம்பித்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் எதிர்வரும் சில வருடங்களில் பல புதிய வேலை திட்டங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த தடை உத்தரவை மேலும் நீடித்து கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று செவ்வாய்க்கிழமை உத்தரவிட்டுள்ளது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான லசந்த அழகியவண்ணவினால் விஜயதாச ராஜபக்சக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றால் கால அவகாசம் வழங்கப்பட்டது. இந்த வழக்கை எதிர்வரும் ஜூலை மாதம் 9ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். தனிப்பட்ட லாபத்திற்காக வாகன இறக்குமதி முறைமையை முன்னெடுக்கும் முயற்சிகளை காணக்கூடி உள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது.
சில தரப்பினரால் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுதல் மற்றும் சில அமைச்சுகளுக்கு வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படுவதன் காரணமாக தங்களுக்கு கடும் அநீதி இழைக்கப்படுவதாக அந்த சங்கத்தின் செயலாளர் அரோஷ ரொட்ரிகோ தெரிவித்துள்ளார். வாகன இறக்குமதி கட்டுப்பாடுகளை தளர்த்த வாய்ப்புள்ள போதிலும் அத்தகைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். வடகொரியா தனது நாட்டு குப்பைகள் அடங்கிய பலூன்களை அனுப்புவதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வாறான கழிவுகள் அடங்கிய 1000க்கும் மேற்பட்ட பலூன்கள் தென்கொரியாவிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வடகொரியா தனது மாநிலத்துடனான பிரிவினையின் காரணமாகவே இவ்வாறு செய்வதாக தென்கொரியா குற்றம் சாட்டியுள்ளது. காற்றில் மிதந்து வந்து விழும் இத்தகைய கழிவுகள் அடங்கிய பலூன்களை தொடுவதை தவிர்க்குமாறு தென்கொரியா தனது மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. சந்திரனில் ஆய்வுகளை நடத்திய சீனாவின் சேஞ்ச் 6 விண்ணோட்டம் இன்று செவ்வாய்க்கிழமை பூமிக்கு திரும்புகிறது. இந்த விண்ணோட்டம் சந்திரனில் சேகரித்த சுமார் 2 கிலோகிராம் அளவான மாதிரிகளை பூமிக்கு கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனாவின் வடக்கிலுள்ள மங்கோலியாவில் இன்று இந்த விண்ணோட்டம் தரையிறங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதுவரையில் சந்திரனிலிருந்து திரட்டப்பட்ட அதிகப்படியான மாதிரிகளை இந்த விண்ணோட்டம் பூமிக்கு கொண்டு வருவதால் இது குறித்து சந்திர ஆய்வு விஞ்ஞானிகள் பெரும் ஆர்வத்துடன் உள்ளனர். இந்த மாதிரிகளை சோதனைக்குட்படுத்தும் போது பல ஆண்டு காலமாக நிலவி வருகின்ற சந்திரன் குறித்த சந்தேகங்களுக்கு விடை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்வது விளையாட்டு செய்திகள். ICC 2020 உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடரில் சூப்பர் 8 சுற்றில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் இந்திய அணி 24 ஓட்டங்களால் வெற்றி பெற்று அரையிறுதி போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது. போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. முதலில் துடுப்படுத்தாடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை இழந்து 205 ஓட்டங்களை பெற்றது. இந்திய அணி சார்பில் அதிரடியாக துடுப்படுத்தாடிய அணித்தலைவர் ரோஹித் சர்மா 92 ஓட்டங்களை பெற்றார். 8-6 ஓட்டங்கள் மற்றும் 7-4 ஓட்டங்கள் அடங்கலாக அவர் இந்த ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் மிச்சல் ஸ்டார்க் மற்றும் மார்கஸ் ஸ்டோனிஸ் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். 206 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய ஆஸ்திரேலிய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 181 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொண்டது. ஆஸ்திரேலிய அணி சார்பில் டிராவிஸ் ஹெட் அதிகபட்சமாக 76 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டார். பந்துவீச்சில் ஹர்தீப் சிங் 3 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இந்த வெற்றியை தொடர்ந்து புள்ளிப்பட்டியலில் 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று 6 புள்ளிகளை பெற்றுள்ள இந்திய அணி அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minnal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.